ஹாய் நண்பா, வெல்கம் டு குட் திங்ஸ். எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சூப்பரான கோல்டன் சான்ஸோட பர்மனன்ட் ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான் தற்போது வெளியே இருக்கு. குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ அண்ட் டிகிரி முடிச்சவங்களுக்கு அருமையான வாய்ப்பு. அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்கான் லிமிடெட்ல இருந்து தான் தற்போது வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ரன் ஆகிட்டு இருக்க பிஎஸ்யூ கம்பெனி. ஸோ அதில் இருக்கக்கூடிய காலியிடங்களை தான் தற்போது நிரப்ப போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் மட்டும்தாங்க. அதற்கான ஆன்லைன் அப்ளை ஓப்பனிங் டேட்டு 6/3/2026 அண்ட் இதற்கான க்ளோசிங் டேட்டு 5/4/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்ல என்னென்ன போஸ்டிங்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்காக 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம போஸ்ட் குவாலிஃபிகேஷனா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹைட்ரோ கார்பன், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஆயில், கேஸ், ஸ்டீல் பைப்லைன்ஸ், பெட்ரோகெமிக்கல் பிளான்ட், எல்பிஜி பிளான்ட்ல ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்காக 5 வேகன்சி கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் என்டிடி லெவல் 2 சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹைட்ரோ கார்பன், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஆயில், கேஸ், ஸ்டீல் பைப்லைன்ஸ் இதுலலாம் வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்காக 25 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் இதுக்குமே 16 வருஷம் பார்த்தீங்கன்னா டிசைனு, சைட் சூப்பர்வைசிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்காக 5 வேகன்சி கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, சூப்பர்வைசிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட், ஹைட்ரோ கார்பன் இண்டஸ்ட்ரியில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்காக 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே மினிமம் 16 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஆஃபீஸர் ஹெச்ஆருக்காக 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. பிபிஏ அல்லது கிராஜுவேட் இன் எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஹெச்ஆர்ல. ஜூனியர் ஆஃபீஸர் அட்மின்காக 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. பிபிஏ அல்லது எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கவங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்குமே மினிமம் 16 வருஷம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கான கேட்டகரி வைஸ் போஸ்டிங் பாத்தீங்கன்னா யூஆர்ல 18 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்ல 4 வேகன்சியும், ஓபிசில 11 வேகன்சியும், எஸ்சில 8 வேகன்சியும் அண்ட் எஸ்டில 3 வேகன்சியும் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் பே ஸ்கேல்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் ஆஃபீஸர் ஹெச்ஆர், ஜூனியர் ஆஃபீஸர் அட்மின்காக மேக்ஸிமம் 50 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான சேலரின்னு பாத்தீங்கன்னா 30,000 இருந்து 1,20,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலவன்சஸுமே இருக்கும். அண்ட் இந்த குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலர்ல ஃபுல் டைம்ல முடிச்சிருக்கணும் அப்படின்றதையுமே தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் இருக்கும். அதாவது எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி கேட்டகரியில வர ஜெனரல் யூஆர் இருந்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடியில வர ஓபிசியா இருந்தீங்கன்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடியில வர எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எக்ஸர்வீஸ் மேனுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் மோடுன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ ஆஃப் தி ப்ரொஃபஷனலி ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறமா பர்சனல் இன்டர்வியூ மூலமா தான் தகுதியான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையுமே தெளிவா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்வியூக்கு வரும்போது உங்களுக்கான டிராவலிங் அலவன்ஸுமே இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்காக 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸா நிர்ணயிச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ் மேனுக்காக எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்ல. ஃப்ரீயாவே நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆன்லைன்ல சப்மிட் பண்ணாலே போதுமானது. அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, அதாவது இந்தியாக்குள்ள எங்க வேணாலுமே உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா www.mecanlimited.co.in வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி கரெக்டான டீடைல்ஸோட ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா
உங்களோட ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோகிராஃபி ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்ல இருக்கணும். அடுத்து உங்களோட சிக்னேச்சர் பிளாக் அல்லது ப்ளூல ஜேபிஜி ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து செல்ஃப் அட்ரஸ்டோட உங்களோட டாக்குமெண்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதாவது மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி போர்டு லெவல் சர்டிபிகேட், எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கோ அதையுமே கரெக்டா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டுமே கேட்டிருக்காங்க. அதையுமே கரெக்டா அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே டீட்டெயிலா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏற்கனவே ஒர்க்ல இருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே இன்டர்வியூ வரப்போ ஒரிஜினல் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அதனால இன்டர்வியூ வரப்போ கண்டிப்பா ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி அண்ட் போன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. அதுல உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயுமே உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.